இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிறைய சுச்சுவேஷன்ஸ் உங்கள் ஃபேமிலியில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மனைவி உங்களை விட அதிகமாக சம்பாதிப்பதனால ஏதேனும் ஒரு தருணத்தில் நம்மளை ஒரு படி கீழே தான் வச்சு பார்க்குறாங்களோ அப்படிங்கிற என்னைக்காவது ஃபீலாக இருக்கா? நான் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது ஸோ என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேமிலிக்கு தான் வரும். ஸோ என்னால் எந்த சேவிங்ஸும் என்னால் பண்ண முடியாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்த போது ஃபேமிலிக்குன்னு எதுவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நம்ம கேட்டாலும் நிறைய சண்டைகள் நிறையா வரும். இது ஏன் போனோம் என்னுடைய இது அப்படின்னு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை பேங்க்கில் சேவிங்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. ஒரு சம்டைம்ஸ் சில கான்வர்சேஷன்ஸ் வரும்போது அவங்க ஒரு குத்தி காமிக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நீ இத்தனை வருஷம் சம்பாரித்து என்னத்தை சேவிங் வச்சுருக்க, நான் எவ்வளோ சேவிங் வச்சுருக்கேன். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஏன் அப்படி வருது கேட்குறீங்க? சார் அவங்களுக்குன்னு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும்ல சார். நாளை பின்ன யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கா? இல்லை குத்தி கட்டுறது கேட்குறாங்க. அவரோட அப்படி சம்பாதிச்சு சொன்னாலாச்சும் அவங்க ஏதாச்சும் சேவ் பண்ணுவாங்களா அப்படிங்கறதுக்காக தானே சார் நாங்க அதை அது சொல்றோம். ஓகேமா, அவர் செலவு பூரா வேற எதுவும் அனாவசிய செலவு பண்ணல, குடும்பத்துக்கு தான் செலவு பண்றாரு. அப்போ உங்களுக்கு தானே வருது இது மாறா? நாங்களும் சேர்த்து தான் குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு நாங்க எப்படி சார் மிச்சப்படுத்துறோம்? இப்போ நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்க. இப்போ இது என்ன ஆயிடுது, நான் சாதிச்சிட்டேன் நீ என்ன சாதிச்சேன்னு தானே போய் முடிஞ்சிருது. ஒவ்வொரு டைம் பண்ணும்போது இதை கொஷின் தான் வரும். சார் நாங்க போனதை விட அவங்க தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டே இருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் அவங்களால சேர்த்து வைக்க முடியலன்னு தான் என்னோட கொஷின். நீ சம்பாதிச்ச பின்னால ஃபேமிலிக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன தியாகம்லாம் செய்ய வேண்டியிருந்துச்சு? நிறைய சேவிங் பண்ணியிருக்கேன் சார். நான் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், அதுக்கு இனிஷியல் அமௌண்ட் நானும் கொடுத்துருக்கேன் சார். அது கோல்டுக்கெலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கே ஏதாச்சும் எமர்ஜென்சி இல்லை அப்படின்னாக்கா நீ வச்சிருக்கியா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டும் வாங்கியிருக்காங்க, கேட்காமே எடுத்திருக்காங்க. நான் இதை அவங்களை சப்போர்ட் பண்ணதுக்காக சொல்லலை. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒன்று சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டால் எல்லாம் ஆமாண்டுவீங்க. இப்போ இங்கே இதை யாரெல்லாம் வீடு வாங்கியிருப்பீங்கல்ல, இதில் ஃபர்ஸ்ட் வீடு வாங்கலாங்க விதையை யார் போட்டது? அவங்க தான். இதை எத்தனை பேர் வீட்டில் மனைவி போட்டது? இந்த முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் கேட்டேன் நான். இது ஆக்சுவலாக இப்போ யோசிச்சு பாருங்க, வீடு யாருக்கானது? ஃபியூச்சருக்கானது. இப்போ உங்களுடைய மகனோ மகளோ எனக்கு வீடு இல்லை ஏன் வாங்கிருக்கூடாதுன்னு கேட்பாங்கல்ல, அப்போ அந்த விதை யார் போடுறது? அப்போ யாரோ ஒருத்தர் ஃபியூச்சரை யோசிப்பாங்க. அது உங்கள் வீட்டில் மனைவி இருக்காங்க. பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் மனைவி தான் ஃபஸ்ட்டு வீடு வாங்கலாங்க ஐடியா போடுவாங்க. என்ன வீடு வாங்கலாங்கிறத வேணால் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, ஆனால் விதை ஃபஸ்ட்டு அவங்க தான் போடுவாங்க. அப்போ ஃபியூச்சருக்கு யாராவது ஒருத்தர் யோசிச்சுன்னு ஆகணும். அப்போ நீங்கள் சேவிங் பண்ணுற ஒருத்தவங்க நீங்கள் இவ்வளோ புகார் குற்றச்சாட்டு வச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? லாஸ்ட்டில் என்ன பண்ணுறது? புரியுது. இந்த ஒரு தருணத்தில் என்னை விட அதிகமாக சம்பாதிப்பதனால ஒரு ஆணாக அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய அவமானத்தை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் நான் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறேன். எலக்ட்ரிஷியனா? 15,000 வாங்குகிறேன். அவங்க லேபில் ஒர்க் பண்ணுறாங்க, 25,000 வாங்குறாங்க. நான் 15,000 வச்சு நான் வீட்டு செலவு, பாப்பா ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வேலை எல்லாத்துக்கும் நான் தான் காசு தருவேன். அவங்க 25,000 வாங்குவாங்க, ஆனால் பாதி காசு அவங்களே செலவு பண்ணுறாங்க. அது ஏன்னு கேட்டால் நான் உன்னோட அதிகமாக சம்பளம் வாங்குகிறேன், அதனால் நான் செலவு பண்ணுவேன், நீ எல்லாம் கேட்கக்கூடாது அப்படியே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சார். இல்லை சார், ஒரு சண்டேல நான் அந்த வார்த்தை சொன்னேன் சார். அவர் சும்மா என்னை கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் நான் அந்த அந்த கோல்டு கார்டெலாம் போடுவாங்கல்ல சார், ஒரு 1000 ரூபாய் 1500 கட்டுவாங்க இல்லையா, அது கட்டி முடிச்சுட்டேன். லாஸ்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த காயினோட ஆட் ஆகும்னு சொன்னதுனால வீட்டில் அவர் கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான், ஒரு பர்த்டேக்கு யாருக்கும் தெரியாமல் சேலரி வாங்கி பாதி சேலரி அதை கட்டிட்டு மீதி சேலரி அவர் கையில் கொடுப்பேன். எப்போவுமே கொடுத்துருவோம் மொத்த சேலரி. அந்த மாதம் மட்டும் நான் எடுத்துகிட்டு கொடுத்ததுனால கொஞ்சம் பெரிய சண்டை ஆகிடுச்சு. இப்போ என்ன சொன்னீங்க எக்ஸாக்டா? அதுக்கு நான் சொன்னேன் சார், நான் உன்னோட அதிகமாக சேலரி வாங்குறேன், உனக்கு தேவையான காசு தான் நான் கொடுக்குறேன்ல, என்னெல்லாம் நீ கேள்வி கேட்காத அப்படின்னு ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன் சார். பட் இந்த கோவத்தினாலும் இப்படி ஒரு வார்த்தை அவரோட ஈகோ ட்ரிகர் பண்ணணும் உங்களுக்கு தோணலையா? இது தப்புன்னு தோணலையா உங்களுக்கு? தப்பு தான் சார், ஆனால் அந்த கோவத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப புரிஞ்சுக்கலாம். நான் அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அவர்கிட்ட, ஆனால் அவர் ரொம்ப கோவமாக என்னை பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது போய் பார்க்கும்போது நான் ஒன்றை காட்டிலும் அதிகமாக சம்பாதிக்கிறேங்க மமதை உங்ககிட்ட இருக்குதுன்னு. இப்போ நீ யோசிச்சு பாருங்கம்மா, ஒரு ஆண் எவ்வளோ கோவப்பட்டுனாலும் ஒரு பொண்ணுடைய நடத்தையை பற்றி பேசினா நம்ம சும்மா விடுவோமா? விட மாட்டேன் சார். என்னதான் கோவம் வந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியோ நம்ம கேட்போம்ல. அப்போ அதை மாதிரி தானே இதுவும் சார். அவர் அந்த வார்த்தையை சொல்கிற மாதிரி தானே சார் சொன்னார். யார்கிட்ட போய் கொடுத்தேன்னு சொல்லி கேட்டார் சார் என்ன. அந்த காசு நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற காசை, யார்கிட்ட போய் நீ காசெல்லாம் கொடுத்து வைக்கிறேன்னு ஒரு மாதிரி கேட்டார் அவர். அந்த கோவத்தில் தான் நான் அந்த வார்த்தை சொன்னேன், நீ என்னை கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க நடத்தையே கேள்வி கேட்குற மாதிரி ஏன் கேள்வி கேட்குறீங்க சார்? மாதம் கொடுத்துருந்தவங்க திடீர்னு காசு கொடுக்கல, அது எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லலை அவங்க, அதனால தான் சார் அந்த கோவத்தில் அந்த வார்த்தையை நான் கேட்டேன் சார். இல்லை இருந்தாலும் கூட இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளை கூட நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் இப்படி பேசக்கூடாதுன்னு தான். ஆனால் நீங்களே இந்த வார்த்தையை பேசியிருக்கீங்களே.
என்னவா இருந்தாலும் சார் ஒரு பொண்ணோட நடத்தையை நீங்கள் எப்படி பேசுவீங்க? கட்டின மனைவி நடத்தையை இவ்வளோ மோசமாக பேசினா யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அவங்க நான் என்ன கேட்குறேன், அப்படி பேசும்போது அடுத்த மாதம் உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? நீ என்னமோ நினச்சிக்க, நான் அடுத்த மாதத்துல நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது, இல்லை வந்து ரெக்ரெட் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து எது ஒரு நாலேஜ் சார்ந்த விஷயம்னாலும் டேரெக்டாக அம்மாவுக்கு தான் போகிறீங்க. அப்பா உனக்கு தெரியாது ரெடி, நான் பார்த்துக்கிறேன், அம்மாட்ட கேட்டுக்கிறேன், நீ வெயிட் பண்ணுறேன், நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு ஒரு ரெக்ரெட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் சார்ந்த விஷயமோ இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பாவை ப்ரெஃபர் பண்ணாமல் அம்மாவை ப்ரெஃபர் பண்ணுறீங்க? இப்போ அம்மா சொன்ன மாதிரி எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா தான் எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா வந்து எப்போவுமே வேலை இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எது கேட்டாலும் எனக்கு தெரில, அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோ. ஆக்சுவலாக அப்பாவே அம்மா கிட்ட போய் கேளுங்களா? இவங்க இப்போ வேலை சொன்னாங்கல்ல சார், என் வேலை அப்படி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு வேலை கஷ்டம், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு சம்பளமே வரல, அப்போ அந்த வேலையை விட்டுட்டு நான் வேலை பார்க்குற இடத்துல நீ வந்து வேலை பாருமா, நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி நான் வேலை வாங்கி கொடுத்துட்டேன். 4 நாள் கூட பார்க்கல. ஈகோ என்னன்னா, எனக்கு கீழே இருக்காங்க, எனக்கு ஸ்டாஃப் எல்லாம் ஏன் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறாங்க, என் ஆஃபீஸ்லேயே வேலை வாங்கி கொடுத்து 4 நாள் கூட வரல. என்னம்மா வேலைக்கு வர பிடிக்கலையான்னு தான் கேட்டேன். அப்படியே அந்த இடத்துல ஃபோனை வச்சுட்டு வேலையை விட்டு போயிட்டாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் வேலையை விட்டீங்க? அந்த வேலையை விட்டீங்க சார், எனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் என்ன பிடிக்கல? சும்மா தெரிஞ்சுக்கலாம், என்ன பிடிக்கல எனக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை செட் ஆகும் சார். ஓகேங்களா? பர்சனலாக உண்மையில ஏதாவது ஒன்று பிடிக்காம இருந்துங்களா? என்ன பிடிக்கலன்னு கேட்குறேன் நான். என்னை விட கம்மி கீழே போர்ஷன் வேலை, கீழே சம்பளம். என்ன பிடிக்கல? சும்மா தெரிஞ்சுக்கலாம் சார். அதாவது இப்போ வந்து அந்த வேலை பிடிக்கல சார், அதான் சொல்ல முடியும். இங்க ஒத்துக்கிற ஈகோ இருக்கு. ஆமா, உனக்கு கீழே வேலை பார்க்க கஷ்டமா தானே இருக்கு அப்படின்னு சொல்ற ஒத்துக்கிற ஈகோ உங்களுக்கு இருக்கு. அதான் நீங்க சொல்ல மாட்டீங்க சார். அது மட்டும் இல்லை சார், அவங்க வந்து நான் இப்போ சம்பாதிக்கிறதுனால அவங்களோட மனசுக்குள்ள ஒன்று பதிஞ்சிருச்சு, நான் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துடுவீங்க. எப்போ பாரு அவங்க பொண்ணுக்கிட்ட என்ன டைவர்ஸ் பண்ணிருங்க, நீங்கள் தான், அவங்க அம்மா தான் சம்பாதிக்கிறாள் பார்த்துப்பா அவங்கள, நான் எதுக்கு இந்த வீட்டில் வேஸ்ட்டா, அந்த வேர்டை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அதிகமாக வீட்டில் பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க சார். என் மேலே இருக்க மொத்த கோவத்தையும் என் மேலே காமிக்க மாட்டாங்க. டேரெக்டாக என்னை என்றைக்குமே பேச மாட்டாங்க. என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட டேரெக்டாக பேசினா பரவாயில்ல. என் பொண்ணு சொல்கிறதுனால அவர் நினைக்கிறாரு என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு, அந்த இடத்துல பொண்ணு அவரை தான் நினைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ திட்டுறோன்னா சாஃப்டான வே மாதிரி சொல்லலாம். அதனால தான் எனக்கு அம்மாவே பிடிச்சிருக்கு. இங்கே ஹார்ஷான வே அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரில, மூஞ்சில் அடித்தாலும் பேசிடுவோம். அப்படி பேசுகிறாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுனதுனால எனக்கு சரி வேணுங்க, ஏதோ கோவத்தில் ஏதோ டென்ஷனில் பேசிடுறாங்க, நான் விட்டுருவேன். ஆக்சுவலாக சார், நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் குழந்தைத்தனமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்கன்னு ஆரம்பிச்சிங்க. உண்மையிலே நீங்கள் வந்து குழந்தைத்தனமாக தான் இருக்கீங்க. உங்கள் பொண்ணு பெரிய மனுஷியாக இருக்காங்க, அவங்க சிந்தனையிலேயே செயலில் அவங்க பெரிய மனுஷியாக இருக்காங்க. நீங்கள் தான் ரொம்ப சைல்டிஷாக யோசிக்கிறீங்க.